வெல்கம் டு மேடிக் சேனல். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்குது வத்தலகுண்டு வழியாக கொடைக்கானல் போகிறோம். ரைட்டு போகிறோம் போய்கிட்டே இருக்கும்போது பசி வந்தனால இந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். போயாச்சா, இது புதுசாக திறந்த ஹோட்டல். சரி, போய் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த இடத்த யானைகளை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போனோம்னா எந்த இடம் வந்துச்சு தெரியுமா? மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட்டு. இங்கே நின்று மஞ்சளாறை எடுத்தோம். ஆனால் இதுக்கு முன்னால் போனப்போ மிஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த வட்டம் கொஞ்சம் பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சிட்டு இருந்தது. அதனால் சரி, என்ன பண்ண, கிடைச்ச வீடியோவை தக்க வச்சுக்கிடுவோம். நம்ம நேரத்துக்கு பனி வராது, அதனால் எது வருதோ அதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிவிட்டு, அம்மா அந்த கார் கதவை சாத்துமா, நம்ம அடுத்த லொக்கேஷன் போகலாம் அப்படின்னு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு அந்த டாட்டா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். அட இங்கிட்ட இளம் நெஞ்சேவா அப்படின்னு ஒரு பாட்டு போடலாம், இளையராஜா அதை காப்பிரைட்ஸ் பிரச்சனை பண்ணிடுவார். அதனால் என்ன பண்ணோம், அப்படியே என்ன பண்ண மனசுக்குள்ளேயே அந்த பாட்டை பாடிக்கிட்டு போகிறோம் போய்கிட்டே இருந்தோம். அந்த நல்ல இதமான காற்று, வெயில் அதிகமாக இருந்தாலுமேவும் நல்லா ஜில்லுன்னு ஒரு காற்று ஃபீல் பண்ணிக்கிட்டே போனோம். அதனால் நம்ம இங்கே போகும்போது ஏசி யூஸ் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே கிளைமேட் ஏசி மாதிரி தான் இருக்கும். வெயில் அதிகமாக இருந்தாலும் ஈரத்தன்மை இருக்குங்கள காற்றில், அது நல்லா இருந்துச்சு. அப்படியே போனீங்கன்னா அடுத்ததாக கொடைக்கானலோட ஒரு டவுன் பகுதிக்கு வந்துவிட்டோம். இங்கே பக்கம் ஏன் இல்லாமல் போகிறோன்னா, சரி இந்த பக்கம் மக்களோட வாழ்வியலை படம் பிடிச்சிக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு அப்படியே படம் பிடிச்சிக்கிட்டே போனோம். அப்படியே போக பார்த்தீங்கன்னா பங்குனி ஆரம்பிக்கலை, ஆனால் பங்குனி வெயில் அப்போவே பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுதுங்க பாருங்கள் வெயிலை. ஐயோ, இதுக்கு மதுரை பரவாயில்லடா போகலடா அப்படின்ற மாதிரி இருக்கா. இது ஆனால் கொடைக்கானல் தாங்க, நம்பி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்புறம் நாங்கள் புதுசாக ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கினோம். அப்போ போனதுக்கு எதாவது ஒன்று வாங்குவோம் அப்படின்ட்டு. இந்த கண்ணாடி அங்கே தாங்க வாங்கினோம். அது எங்கே வாங்கினோம், சில்வர் ஃபால்ஸில் வாங்கினோம். அந்த வீடியோ வேறு இதுலேயே போயிடுச்சு. அப்புறம் எதை வச்சு நம்ம ஒரு பிசி ஸ்ரீராம் ஆகலாம் அப்படின்னு என் மொபைலை தூக்கி அதில் மாட்டி, பின்னால் பாருங்கப்பா நட்சத்திரம் ஏறி தெரியுதுன்னு. எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு தெரியுதான்றது தான் எனக்கு தெரியலை. அப்படியே பாருங்கள், புதுசுன்றனால என் ஒய்ஃப் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பின்னால் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. அப்புறமா அப்படி மெல்லாமல் பயன் கார்டுக்கு வந்தோம். இங்கே வருங்க, ரேஷன் கடையில் அரிசி வாங்குற மாதிரியே எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃப் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா, நான் புதுசாக செல்ஃபி வாங்கியிருக்கேன், இங்கே பாருங்கன்னு சொன்னால் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நம்மளை தான் எடுக்கிறானா அப்படின்னு. உங்களை தான்மா எடுத்துக்கிட்டு இருக்கேன், நல்லா பாருங்கம்மா, கையை ஆட்டுங்கம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா ஒரு கையை ஆட்டுவாங்க பாருங்கள், அந்த கையாட்டுறதே ஒரு அழகாக இருக்கும். அந்த பாருங்கள், அதே தான்மா. ஏன்னா இப்போ அதை பார்த்து ரசிக்க தான் முடியும். இதில் என்ன பண்ண, எங்கள் அம்மா ஒரு 6 மாதம் மேலே தவறிட்டாங்க. இந்த வீடியோ எடுத்தது இப்போ இல்லைங்க, ஆக்சுவலாக 2020 நாங்கள் ட்ராவல் பண்ணோம், அப்போ எடுத்த வீடியோ. அது அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது. இப்போ ஒருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் பண்ணேன். சரி, இந்த இடத்துல ஏன்டா நின்றுக்கிட்டே இருக்க, உள்ளே கூட நீங்கள் போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் பார்க்குறவங்களுக்கு. போக முடியாது, ஏன்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி, வாக்கர் வச்சு நடப்பேன். ஸோ எனக்கு இந்த இடத்த தாண்ட கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரே ரொம்ப ஏற்கனவே போனவங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா சமமாக இருக்காது இந்த இடம். ஒரு இடம் மேடாக இருக்கும், ஒரு இடம் பள்ளமாக இருக்கும். ஸோ திடமாக இருக்கவங்களுக்கே சாத்தியம். அவருங்க கருப்பு பண்ணின்னு போட்டு ஒரு தம்பி வராரா, நான் வீடியோ எடுக்கிறது உள்ளே ஐயோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் போலவே அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிட்டார். அது ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் குரூப்ஸ் போல் அவங்க. ஓகே, அதுக்கப்புறம் நாமெல்லாம் நினச்சிக்கிற வேண்டியது, ஏப்பா இந்த இடத்துல எத்தனை சினிமா எடுத்திருக்காங்க, சரி நம்மளால் அங்கே போக முடியல, இங்கே நின்னாவது வீடியோ கவர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் கவர் பண்ணேங்க. ரைட்டு, ஓகே, வா மெல்லமாக வாங்க அப்படின்னு என் ஒய்ஃப் வர வச்சுட்டு அவங்களே வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த லொக்கேஷன் என்னடா போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதே தாங்க. இதுக்கு காப்பிரைட்ஸ் போட்டுறாதீங்க இளையராஜா, நான் வாயில் தான் பேசினேன். குணா குகைக்கு வந்தோம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுனால இதுவும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதுக்கப்புறம் வேர்களாக இருக்கும். அதனால் அது க்ளோஸாக போய் அந்த குணா குகையெல்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியல. சரி, வந்ததுக்கு இங்கே நின்று எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு. சரி, எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ எடுத்துருவோம்ப்பா. பின்னால் புலி தெரியுது, பின்னால் போர்டு தெரியுதா, போர்டு தெரியுது. போர்டு வேணுமா, போர்டு இருக்கி, லவ்வர்ஸ் வேணுமா, லவ்வர்ஸ் இருக்கி, எல்லாத்தையும் இருக்கி வரைக்கின்னு பார்த்துட்டோம். ஓகேப்பா, அடுத்து என்னத்தப்பா பார்க்குறது, அடுத்து புதுசாக செல்ஃபி வாங்கினால நாங்களே எங்களை பார்த்து ரசிக்கிட்டு சூப்பராக இருக்கும்டா, நம்ம ஒரு ரஜினி சிரிப்பிரியா மாதிரி இல்லை அப்படின்னு பார்க்குறேன் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை அப்படின்னு. இருந்தாலும் எங்கள் மனசுக்குள்ளே நாங்கள் அப்படி தான் நினச்சிக்கிடுவோம். நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கங்கடா, நாங்கள் இருக்கிறவங்கள அப்படி நினைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், நோ ப்ராப்ளம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை.
நம்மளே ரசிக்கலைன்னா இப்போ நம்மளை யார் ரசிப்பாங்க? அந்த வகையில் நாங்கள் எங்களையே வளர்ச்சி எடுத்துக்கிட்ட வீடியோ தான் இது. அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இருக்க வருங்க நாங்கள் வந்த காரு, அந்த டிரைவர் நிற்கிற, டேய் சட்டு புட்டுன்னு எடுத்துகிட்டு வாங்கடா, 5-6 லொக்கேஷனை காமிச்சிட்டு உங்களுக்கு நானும் ஊர் போய் சேரணும் அப்படின்னு. சரிண்ணே கோச்சிக்கிறாதீங்கண்ணே அப்படின்ட்டு அப்படியே போட் ஹவுஸ் பக்கம் போனோம்னா, அண்ணே நம்மகிட்ட சாக்லேட் நல்லாயிருக்கும், தைலம் நல்லா இருக்கி, அது இருக்கி இது இருக்கினாரு. சரி இறுக்கி வறுக்கி இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ப்ரொமோ பண்ணுவோம்னா அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அப்போ இது வந்து டிக்டாக்ல போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் நண்பர்களே, இந்த மாதிரி கடை நம்பர்லாம் சொல்லி அவருக்கு ஒரு விளம்பரம் பண்ணி விட்டேன். அதுக்காக எனக்கு நிறையாலாம் வியூஸ் போகாது, பார்த்தவங்க போய் பயனடைந்து கொள்ளட்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வீடியோ அப்பொழுது எடுக்கப்பட்டது. சரின்னு அப்படியே எடுத்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்ப எங்கள் அம்மாடி குறிஞ்சாண்டவர் கோயில் போகணுண்டா தம்பி அப்படின்னாங்க. சரிம்மா குறிஞ்சாண்டவர் கோயில் தானே, கண்டிப்பாக போயிடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ ராவண்டிய குறிஞ்சாண்டவர் கோயிலுக்கு நேரம் அப்படின்னு அப்படியே போது வருங்க. அப்படியே ஒருவன் முதலாளி உள்ளே இருப்பவன் பெருச்சாளின்னு சொல்லிட்டு போதா, ரைட்டு. அப்படியே நேராக போய் அப்படியே வண்டியை நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டின உடனே சொன்னாங்க, உள்ளே வந்து ஷூட்டிங்கில் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஐயோ நாங்கள் மணிரத்னம்லாம் கிடையாதுங்க, சும்மா நார்மலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. சரி என்ன பண்ணேன், எங்கள் அம்மா போகிறத என் ஒய்ஃப் தெரியாமல் போய் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரைட்டு, நாமளும் கோயிலை பார்த்த மாதிரி ஆச்சு. நான் உள்ளே போகல, அதனால் நான் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க உள்ளே போய் எட்டு வந்தாங்க. ஓஹோ இதுதான் குறிஞ்சாண்டவர் கோயிலா அப்படின்னு உட்காந்த இடத்துலேருந்து பார்த்தாச்சு. இதாங்க குறிஞ்சாண்டவர் கோயில். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, பார்த்தவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்குறது என்ன தெரியுமா, வெள்ளையப்பன் மூவிஸ்னு ஒரு தேட்டர் இருக்குங்க. இப்போ இல்லை, அந்த தேட்டர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ், திஸ் இஸ் வெள்ளையப்பன் மூவிஸ். இந்த தேட்டரில் சூப்பர் படமாக வருங்க. அப்போ மதுரை எடிசன் பேப்பர் தான் வரும். எங்கள் ஊர் நாங்கள் விருதுநகர், இப்போ நான் மதுரையில் இருக்கேன். கொடைக்கானல் வெள்ளையப்பன் மூவிஸ்னே போட்டிருப்பாங்க, ரிலீஸ் படமாக வரும். இந்த தேட்டரை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பேய்வாலை பிடிச்ச கதைன்னு ஒரு படங்க, அதுதான் கடைசியாக ஓடின படம் போல். அதாங்க அந்த வால்போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க, கேட்டெல்லாம் லாக் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு இடம் போயிருந்தப்போ கடைக்குட்டி சிங்கம் ஓடிட்டு இருந்துச்சுங்க, நல்ல தேட்ரு. இப்போ சிடி இன்டர்நெட் வரவால் தேட்டருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதா, அதில் இந்த தேட்டரு ஒன்று. வெள்ளையப்பன் மூவிஸ் எத்தனை பேர் வீடியோ வச்சுருக்காங்கன்னு தெரில, நான் உள்ளே போய் பார்க்கல. பட் ஆனால் வெளியே நின்று என்னால் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா கேட்டில் லாக் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லை இந்த இடத்துல. அதனால் அப்படியே இந்த தேட்டரை வெளியே நின்று எடுத்துகிட்டு மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பெரிய சினிமா ரசிகர், இப்படி ஒரு தேட்டர் மூட போகிறாங்களேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கஷ்டமாக இருந்தால் போய் நீ தேட்டர் எடுத்து நடத்துகிறா அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் ஃபைனல் வந்துச்சு பாருங்கள், அட்ரா சுட்றா பலூனை ஃபுல்லாக டம்முன்னு சுட்டுறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு டமால்னு சுட்டாங்க. துப்பாக்கி பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு டம்மின்னு ஒரு அடி அடித்தாங்க பாருங்கள். அதோட முடிஞ்சதுடா கொடைக்கானல் டூரு.